ஆசீர்வதிக்கப்பட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறது சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் தேவனுக்காக வைராக்கியமாக எழும்பிய அப்போஸ்தலனாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் அதிகமாக கடந்து வருவதை பார்க்க முடிகிறது. பாடுகள் மத்தியிலே அவன் கடந்து போகும்போது சொல்கிறார், ஆயினும் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி. இன்றைக்கு பாடுகள் ஊடாக சோதனை ஊடாக கடந்து போகும்போது ஐயோ நான் வெட்கப்பட்டு போய்விடும் என்று யோசிக்கிறோம். அல்ல, பவுல் சொல்வது போல நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் வருகிற பாடுகள் எல்லாம் ஒரு நாளிலே கர்த்தர் மாற்ற வல்லவர். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இழந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி பார்க்கிறோமாக. பாடுகள் ஊடாய் போவது நிமித்தமாக நாம் கலங்க வேண்டாம். ஒருபோதும் தேவன் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அதைதான் பவுல் சொல்கிறார், பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி, வெட்கப்படுவது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அந்த வழியில் செல்லும் பொழுது நாம் தோண்டு போக வேண்டாம். காரணம், பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லி. நம் வாழ்க்கையில் கூட தேவனை அறியும்படியாக பிரயாசப்பட வேண்டும். தேவனை புரிந்து கொள்ளும்படியாக நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த அனுபவத்தில் போகும்போது பாடுகள் வரலாம், வேதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பலவீனம் வரலாம். வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறபடினாலே பவுல் மாத்திரமல்ல, நாமும் சொல்வோம், நான் வெட்கப்பட்டு போவது என்று சொல்லி. நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறபடினாலே நாம் தேவனை அறிய பிரயாசப்படுவோம். தேவன் அற்புதங்களை செய்வார். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. என்னனுக்கே காவலவர் நானுடலவர் உயிரே. என்னனுக்கே காவலவர் நானுடலவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். பவுல் சொல்வது போல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் அநேக பாடுகளை அனுபவித்தாலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பவுல் சொல்வது போல நாமும் சொல்வோம். காரணம், நம் மீட்பர் உயிராயிருக்கிறார். நாம் அவரை அறிந்தபடியினாலே நான் எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பவுல் மாத்திரமல்ல, நாங்களும் கூட உரிமையோடு கூட கருத்தோடு கூட ஆண்டவரை நம்பிக்கையோடு சொல்கிறோம், நாங்கள் எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.